கண்ணனுடைய காதலியான ராதை எப்படி இறந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்ணன் அவரோட வாழ்க்கையில 2 விஷயங்கள் அதிகமா நேசிச்சாரு. ஒன்னு ராதை, மற்றொன்று ராதைக்காக வாசிச்ச அந்த புல்லாங்குழல். இப்படி இருக்கும் பொழுதுதான் ராதைக்கு ட்ரீதாமா என்கிற முனிவரால நீ கண்ணனை இன்னொரு முறை சந்திச்சுனா அடுத்த 100 வருஷங்களுக்கு நீ கண்ணனை பிரிஞ்சுதான் இருக்கணும்னு சாபம் கிடைக்குது. இதனால ரொம்ப மனவேதனையோட இருந்த ராதை என்னதான் கண்ணனை பார்க்காம இருக்க முயற்சி பண்ணாலும் இருக்க முடியல. சரி, இதுக்கு மேல என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு கண்ணனை போய் பாக்குறாங்க. ராதை கண்ணனை பார்த்த மறுகணமே முனிவரோட சாபம் பிடிக்குது. அப்போதான் கண்ணன் முதல் முறையா ராதையை விட்டு பிரிஞ்சு மதுராவுக்கு போறாரு. விதியின் சூழ்ச்சியால் அதுக்கப்புறம் கண்ணன் பிருந்தாவனத்துக்கு போக மாட்டாரு. இப்படியே 100 வருஷமும் போகுது. ஒரு வயதான நிலையில தான் உயிரா நேசிச்ச கண்ணனை பார்க்க ராதை போறாங்க. அப்போது கண்ணன் ராதாயை பார்த்து நீ என்னை ஒரு முறை பிரிந்ததே போதும்னு சொல்ல ராதை அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே ராதை கண்ணன் கிட்ட உங்களோட புல்லாங்குழல் எனக்காக ஒரு முறை வாசிங்கன்னு சொல்ல கண்ணனும் ராதையை நினைச்சு வாசிக்கிறாரு. புல்லாங்குழல் வாசிக்கிறத முடிச்சு கண்ணன் அவரோட கண்ணை திறந்து பாக்குறாரு. அப்போ ராதை இறந்து கிடக்கிறத பார்த்து தான் ஒரு கடவுள் என்கிறது மறந்து கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக என் ராதைக்காக நான் வாசிச்ச புல்லாங்குழல் அவளே இல்லாதப்ப எனக்கு எதுக்குன்னு உடச்சி வீசி